எல்லாருமே பார்க்கக்கூடிய ஃபிலிம் தான். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் டெஃபினெட்லி. ப்ரோ படம் நல்லா தான் இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபன்னு தான் ப்ரோ. 2 hours எப்படி போகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. லைக் அந்த நிறைய ட்விஸ்ட் இருக்கறனால அந்த கனெக்ஷன்ஸ்லாம் கவனிச்சாதான் நல்லா புரியும். அதாவது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. நான் விஜய் சேதுபதி தான் யோசிச்சேன். எப்படி சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு. ஹீரோக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும். தாவூதுன்ற மூவி வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ லைக் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் லைக் நான் லீடாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது லைக் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக வந்து எங்களோட தாவூதுன்ற மூவியை எல்லாமே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து கண்டிப்பாக பாருங்க. நான் வந்து லைக் நிறைய கெட்டப்பில் வந்திருப்பேன் மூவியில். ஸோ எனக்கு ஸ்பைடர்மேன் அண்ட் FBI அந்த கெட்டப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைக் பர்சனலாக. அண்ட் நிறைய பேர் அதுக்கு கத்தவும் செஞ்சாங்க. ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூசிக் டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டேரக்டர்ஸ்க்கு இன்னும் நிறைய 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 சான்சஸ் படத்து மூலமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. படத்தோட பேர் சொல்லிட்டு தாவூத், படம் பேரு தாவூத். லைக் அந்த கனெக்ஷன்ஸ் தான் ரொம்ப உன்னிச்சு கவனிச்சாதான் லைக் அந்த நிறைய ட்விஸ்ட் இருக்கறனால அந்த கனெக்ஷன்ஸ்லாம் கவனிச்சாதான் நல்லா புரியும். ஒரு 2 கேங் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கனெக்ஷன்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். அது ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்தா தான் தெரியும். நடுவில் இந்த கனெக்ஷன் எங்க வருதுன்னு தெரியாது. நிறைய ட்விஸ்ட் இருக்கு அதுல. நல்லா இருந்துச்சு. I think the audience, wide audience நினைக்கிறேன். From a very small child to an 80-year-old person, anybody can watch this film. எல்லாருமே பார்க்கக்கூடிய ஃபிலிம் தான். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் டெஃபினெட்லி. ஸோ everybody should come here and watch this film. And also Gen Z புல் பண்றதுக்கான இங்கிலீஷ் சாங் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த சாங் ஆக்சுவலி நான் தான் பாடியிருக்கேன். அதனால வந்து it's a complete entertainer. And the first director film மாதிரி இருக்காது. It's like a film which is an experience one has made. So அதனால definitely நீங்க காசு கொடுத்து பார்க்கக்கூடிய படம் தான். நல்ல படம். Thank you. நீங்க வந்து ஆடியன்ஸோட பாத்தீங்க, சாங்கா இருக்கட்டும் இல்ல மூவியா இருக்கட்டும், எப்படி இருந்தது அந்த personally I loved it because நான் வந்து ரொம்ப நாளா ஒரு பாட்டு பாடி தியேட்டர் போய் எல்லாருமே பார்க்கணும், அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நான் பார்க்கும்போது எனக்கு personally I loved it. And also film wise பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய மொமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சில பேருக்கு சில மொமெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு. பட் மீதி கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வேற மொமெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓவரால் கம்ப்ளீட்லி 10 on 10 for the film. நீங்க ஏதாவது பாத்தீங்களா சீட்டுக்கு எட்ஜுக்கு வந்த மூமெண்ட் அதாவது ஆடியன்ஸ்? டெஃபினெட்லி செகண்ட் ஹாஃப்ல நிறைய மொமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ட்விஸ்ட் என்னால சொல்ல முடியாது, நீங்க வந்துட்டா பார்க்க முடியும். ஸோ பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் கம்ப்ளீட், அதாவது ஒரு நார்மல் பக்கா இன்ட்ரோடக்ஷனா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து இட் வாஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் சஸ்பென்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ எஸ் டெஃபினெட்லி எவ்ரிபடி ஹேஸ் டு கம் அண்ட் வாட்ச் இட். தேங்க் யூ ப்ரோ. படம் நல்லா தான் இருந்தது ப்ரோ. நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸா வந்தா ஒரு படம் வந்து ஜாலியா பாக்குற மாதிரி ஒரு காமெடி இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கணும். அது ஃபுல்ஃபில் பண்ணிச்சு ப்ரோ. சீரியஸா சொல்லணும்னா ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. ஃபுல் ஆக்ஷன்லாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபன்னு தான் ப்ரோ. ஒரு ஒரு காமெடியா இருக்கும் ப்ரோ. படம் வந்து ஃபுல்லா காமெடியா போகும். செகண்ட் ஹாஃப்ல இருந்து வந்து ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் ஒரு நல்ல கதை ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கலாம். அதாவது 10க்கு 6 கொடுக்கலாம் ப்ரோ. படம் மியூசிக் வந்து எக்ஸலன்ட் ப்ரோ. ஏன்னா மியூசிக் வந்து இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு சீனுக்கும் அவங்க குத்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஹாலிவுட் மாரி இல்ல, நார்மலா கமர்ஷியல் மூவிஸ்லாம் இருக்கும்ல நம்ம இது தமிழ் மூவிஸ் அந்த மாதிரி இருந்தது. படம் சூப்பரா இருந்தது. மியூசிக் எக்ஸ்ட்ராடினரி. நடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் அவங்களோட கதாபாத்திரத்தை கரெக்டா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அமேசிங்கா இருந்து கண்டிப்பா தியேட்டர் வந்து பாருங்க, நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த 2 hours எப்படி போகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ரொம்ப ட்ரக்ஸால கெட்டு போறதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா அது ஒரு மெயின் கரு மட்டும்தான். ஆனா அதை வச்சு அந்த பீப்புள்ஸ் எப்படி எல்லாம் இருக்காங்கன்றது அந்த கேங்ஸ் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய பார்த்திருக்கோம், நிறைய விக்ரம் நிறைய மூவிஸ் பார்த்திருக்கோம். பட் அதுல சார்ந்த மாதிரி தான் இதுலயும் இருக்கு. அந்த ட்ரக்ஸை பத்தி மெயினா காட்ட மாட்டாங்க. ஆனா அந்த அங்க உள்ள பீப்புள்ஸை பத்தி தான் காட்டிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். சூப்பரா இருக்கு. நான் நடிச்சதுக்காக சொல்லல, உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த பெண்களுக்கு பிடிக்காதுல்ல, ரத்தனா பிடிக்காது, குத்துறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. என்ன ஒண்ணு ஸ்மோக்கிங் அடிக்கடிக்கு காட்டுறாங்க, மற்றபடி வேற எதுவுமே இல்ல. கதை வந்து சூப்பரா ஒரு த்ரில்லர் சமத்து போனோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஒரு ரெஃபரன்ஸ்லாம் வச்சு ஜாலியா ஒரு ஃபன்னா போகுது. செகண்ட் ஹாஃப்ல போயிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற ஃபன்னெல்லாம் மறந்துடும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய ஃபன்னு நிறைய இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் இருக்கு நம்ம என்ஜாய் பண்ண. அதெல்லாம் மறந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா புஷ்னு நம்ம போயிடும். அந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு.
படம் ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தா ரொம்ப ஒரு சைலன்ஸா இருந்தது. அப்படியே போக போக பார்த்தா சூடு பிடிச்சு ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருந்தது. ரொம்ப அருமையான படம் வந்து தியேட்டர்ல நேர்ல பார்த்தாதான் அதனுடைய சஸ்பென்ஸ் எல்லாம் புரியும் வந்து. கண்டிப்பா நேர்ல தியேட்டர்ல வந்து பாருங்க வந்துட்டு. ஆமா, கடைசியில வந்து அவர் வில்லன் வந்து வரும்போது நான் விஜய் சேதுபதி தான் யோசிச்சேன். ஆனா பார்த்தா அதே மாதிரி இருந்தாரு. ஆனா ஃபேஸ் காட்டாதனால தெரியல வந்து. ஆனா எதிர்பார்த்த மாதிரி கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு இதுன்னு. ரொம்ப அருமையா இருந்ததுப்பா. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. தாவத்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். நம்ம எப்படி சொல்றது, ஒரு சைலண்டா ஒரு கேங்ஸ்டர் மூவி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா கொண்டு போறாங்க. பிளட் இல்லாம ஒரு ஃபீலா எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு. ஹீரோக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒரு சில விஷயம்லாம் வந்து செம்மையா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வரும்ன்றது டவுட்டா தான் இருக்கு. ஆனா ஒரு பெரிய கேரக்டர் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பெரிய கேரக்டர் நாங்க ஒரு கெஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கேரக்டராகவும் இருக்கலாம், இல்ல அவங்க டீம் ஏதாவது நல்ல இதுவும் போடலாம்னு நினைக்கிறேன். தாவத்தை மட்டும் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. யாரு தாவத்துன்னு நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ட்ரக்ஸ் டீலர்ஸ் எப்படி இருப்பாங்க, ஆனா அந்த ட்ரக்ஸ் டீலிங்கே வந்து எந்த ஒரு அடிதடியும் இல்லாம சைலண்டா எப்படி போகுது, இதுக்கு மேல பார்ட் 2ல எப்படி இதெல்லாம் எடுத்து ஆனா இப்ப நடக்கிறத சொல்ல வரல. அவங்க எப்பயோ நடந்த விஷயத்த இப்படி எல்லாம் நடந்திருக்குன்றத எடுத்துட்டு வராங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையா போட்டிருந்தாங்க. மியூசிக் நல்லா வில்லன்ஸ் பெருசா காட்டல நமக்கு. ஆனா ஹீரோ வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃப்ல கொடுத்த இதெல்லாம் வந்து செம்மையா இருந்துச்சு. படத்துல வந்து ஒரு சில காமெடி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜானி சின்ஸ், டேனி டேனியல்ஸ், இந்த ஹீரோயினி வச்சு எல்லாம் செம்மையா பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஷஹராவோட காமெடி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. அதாவது நம்ம ரொம்ப எப்படி சொல்றது, ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம், யூடியூப் இது பார்த்தோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் மூவிக்கு என்ன ஒரு அந்த கேங்ஸ்டருக்கு என்ன ஃபீல் கொடுக்கணுமோ நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாரு. அவ்வளவுதான். விஜய் சேதுபதி பண்ணினா செகண்ட் பார்ட் தான் கடைசி ஒரு ஹாஃப் நல்லா சூப்பராகவே ட்விஸ்ட் வச்சு எவ்வளவு பண்ண முடியுமோ நல்லா பண்ணும். படம் ஹீரோ எப்படி நல்லா தான் நினைச்சிருக்கேன். வில்லன் கேரக்டர் ஓகே நல்லா எல்லாம் என்ன ஜானர் ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்டு தான் எல்லாம் ஒரே கேரக்டர். கமர்ஷியல் படம்.